மேக்ஸ் சேஃப் வேலை செய்தான்னு பார்ப்போமா? ஓகே. ஐயா ஓகே. தேங்க்யூ. இல்ல 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹாய் என்டர்பிரனர்ஸ், இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ஃபேக்டரி விசிட்காக. என்ன மாதிரி ஃபேக்டரினா, சோஃபாவை ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரே ஒரு சிங்கிள் சோஃபா, லெதர் சோஃபாக்காக விசிட் பண்ணியிருக்கோம். அதனுடைய QC செக் பண்ண வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அதோடைய QC. நம்ம குவாலிட்டி செக் QCனா அதை எப்படி இருக்கு, அந்த பொருள் என்ன மாதிரியான குவாலிட்டியில இருக்குன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு அதனுடைய ஃபுல் வீடியோவை உங்களுக்கு காட்ட போறேன். பார்க்கலாம் வாங்க. 4வது மாடியில தான் சோஃபாவுடைய ஃபேக்டரி இருக்கான். அதை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுல என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ இல்லை ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். இந்த மாதிரியான ஃபோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வெரைட்டி, டென்சிட்டி என்ன கேட்குறோமோ அது உள்ளே இருக்கிற வுட்டு. ஆர்டர் பண்ண சோஃபாவை இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. இதான் நம்ம ஆர்டர் பண்ண சோஃபா. இதுதான் நம்ம கிளைண்ட் ஆர்டர் பண்ணியிருக்க சோஃபா. பியூர் லெதர்ல பண்ணியிருக்காங்க. சரி, இது கூட என்னென்ன வருதுன்றத நம்ம பார்க்கலாம். வயர்லெஸ் சார்ஜர் வருது இதோட. இப்போ என்ன இதில் செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்லைன்லாம் வேலை செய்தா, அதே மாதிரி சார்ஜிங் கேபிள்லாம் வேலை செய்தா, ஸ்பீக்கர் வேலை செய்தான்றத பார்க்கணும். இதில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பவர் சர்க்கியூட் போடுறது, USB சார்ஜிங்.这个要拉一的吗？这个拉呀，这个一个的抬的吗？对，要车麦夫人。对。等一下，等一下。மேக்ஸ் சேஃப் வேலை செய்தான்னு பார்ப்போமா? This can music. BT okay? ஐயா ஓகே. தேங்க்யூ. இவர் தான் இந்த ஃபேக்டரியோட குவாலிட்டி செக் பண்றவர். இவர் பேர் வாட்ஸ் யுவர் நேம்? சோ நீ மீன்ஸ் என்னமா? நீ மீன்ஸ் லாங் வெங் இவர் பேரு. இவர் தான் இங்க குவாலிட்டி. ஆயிஷா ரொம்ப வெக்கப்படுறாரு கேமரா. கைஷா என்னடா வெக்கமா? வெக்கப்படக்கூடாது. புரியுதா? யூ சே some Tamil word. வெக்கப்படக்கூடாது. திம்புதோன்னா தெரியலன்னு அர்த்தம். சரி, ஓகே, பாய். குட் வாக், குட் ஜாப். நீ ஹாமா? இப்போ நம்ம வாங்கின சோஃபா இருக்கு இல்லையா, நம்ம கிளைண்ட்டுக்காக, அதை வீட்டில் வச்சா எப்படி இருக்கும்ன்றதை இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு. எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ராஜா பகவத் மாதிரி இருக்கா. ஒரு சோஃபா தான் கேட்டிருக்காங்க நம்ம கிளைண்ட்டு. ஆனால் இருந்தாலும் அதை எவ்வளோ நம்மளால QC பண்ண முடியுமோ குவாலிட்டி செக் பண்ணி தான் இங்கேருந்து அனுப்புவோம். இப்போ 10-15 சோஃபானா எப்படி பண்ணுறது? அதையும் நாங்கள் தான் வந்து பண்ணி நம்ம குவாலிட்டி பக்காவாக அதாவது நம்ம கேட்ட மாதிரி அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இங்கேருந்து கிளம்பும் போது எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்ஸ் செக் பண்ணி, அது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, 1000 ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஃபேக்ட்ரி விசிட்னா இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் அதிகமாக வருவோம். மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி விசிட்க்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபேக்ட்ரி வெரிஃபைடு அண்ட் குவாலிட்டி செக், இந்த 2த்துக்கு தான் வருவோம். மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்தால் தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமாக சைனா ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபேக்ட்ரி விசிட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் காத்திருங்க.